வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாக நாம் இந்த ஜோதிடத்தை பார்த்துட்டு இருக்கோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜினா என்ன, அந்த ஒளி தத்துவம் எப்படி கர்மாவாக நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுகிறது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் இப்போ எப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பு கொடுக்க போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ பிளானட்டரி பொசிஷன்ஸ், அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது கேது கன்னியிலும் ராகு மீனத்திலும் இருக்கிறார், சனி கும்பத்தில் இருக்கிறார். இந்த 3 ஆண்டு கிரகத்துல எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்கள் இருக்க போறதில்லை அடுத்த 12 மாதங்களுக்கு. அதாவது மே 1ஆம் தேதி 2024 இருந்து அடுத்த வரக்கூடிய மே 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல ஒரே கிரகமாகிய ஒரு ஆண்டு கிரகம் இடம் மாறுற கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு தான் ஒரு பெயர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாக இந்த காலகட்டத்துல இருக்குங்க. ஸோ குரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மே 1, 2024 இடம்பெறுகிறார். அந்த மாற்றம் எப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பையோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தையோ ஒரு முன்னேற்றத்தையோ கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இப்போ மேஷத்துல இருக்கிற குரு ரிஷபத்துக்கு மாறினார்னா உலகளாவிய மாற்றங்கள் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது ரிஷபம் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல 2ஆம் ராசியாக வருகிறது. ஸோ 2ங்கிறது என்ன, குடும்பம், ஃபினான்ஸ், தனம், வாக்கு. குரு எந்த ஒரு பாவத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால, மிகப்பெரிய ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால குரு இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காரத்துவமாகிய கலை சார்ந்த விஷயங்கள், சுக்கரனின் காரத்துவமாகிய மீடியா ரிலேட்டடான ஒரு துறைகளில் நல்ல முன்னேற்றத்தை பெறப் போகிறார்கள். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அதே சமயத்தில் தனம், ஃபினான்ஸ் உள்ள விஷயங்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்தில் ஆடை அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான சில விஷயங்களா இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி விஷயங்கள நல்ல ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்தில் குரு வரும்பொழுது அந்த ரிஷப ராசி திக்பலம் பெறுகிறது, சுபத்துவம் பெறுகிறது. ஸோ அந்த ரிஷபராசியோட காரத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் உலகளாவிய விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறப்போகிறது என்று பார்க்க போறோம். யாரு இது மாதிரி துறையில இருக்கிறாங்களோ, நான் சொன்ன சுக்கிரனின் துறைகளாகிய டெக்ஸ்டைல்ஸ், மீடியா, கலைத்துறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம். வண்டி, வாகனம், வீடு, ஆடம்பரமான சில விஷயங்கள், அதுல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கு. அதே மாதிரி குரு கன்னி, விருச்சிகம், மகரத்தை பார்க்கிறார். அதோட 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறதுனால கன்னியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நுணுக்கமான சில சயின்டிஃபிக்கான சில டெவலப்மெண்ட்ஸுங்க, ஒரு புதிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்தில் விருச்சிகம், மகரத்துல எல்லாம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில ஒரு புதிய கண்டுபிடிப்பு விஷயத்திலையும் புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்புலாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக நம்ம இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நம்ம 2024 மே மாதத்திலிருந்து 2025 மே வரைக்கும் நாம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வீடியோக்குள்ள நம்ம போகலாம். இந்த வீடியோவில் நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, இது வரைக்கும் ஒரு வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்த குரு இப்போ 12ஆம் இடத்துக்கு வருகிறார். நிறைய பேர் நினைப்பீங்க மிதுன ராசிக்காரர்கள், என்ன சார் இது 11ஆம் இடம்ங்கிற அவஸ்தானத்தில் இருக்கிற குரு இப்போ 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வருகிறதே, இது வரைக்கும் வந்தது எல்லாமே போயிருமா, பிரச்சனையா இருக்கா அப்படிங்கிற சில பேருக்கு ஒரு பயம் கலந்த ஒரு கவலை இருக்கதான் செய்கிறது. பட் உண்மை என்னன்னா, இது வேற மாதிரி ஒரு பலன்களை கொடுக்க போகுதுங்கிறது தான் உண்மை. அதாவது அது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக போன 12 மாசம் இருந்தாலும், இப்ப அடுத்து வரக்கூடிய மே 1ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 12 மாசம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான நீங்க பிளானிங்காக சில விஷயங்கள் காய் நவுத்துறீங்கிற மாதிரி ஒரு படலத்தை கொடுக்க போகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அதில் ஆதாயம் பெறக்கூடிய விஷயமாகவும், வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி அதில் போய் கொஞ்சம் ஆதாயம் பார்க்குற மாதிரியும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்க பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 12ஆம் இடத்துலேருந்து 6, 8, 4ஆம் இடத்தை பார்ப்பதுனால் ஏதோ ஒரு சுப கடன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஃப்யூச்சரில் அது நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு ப்ராஃபிட் வரக்கூடியதாக, நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் வரக்கூடியதாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்குள்ள ஒரு சிந்தனை ஓட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு மேலே வரும். அதாவது ஒரு சின்ன இடத்தை கொடுத்து ஒரு பெரிய இடம் வாங்குறது,
அல்லது ஒரு வீட்டை வந்து கொஞ்சம் வசதிப்படுத்திக்கிறது, மேல் 2வது மாடி கட்டுறது, கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு சுப செலவுகள் செய்கிறது, சுப முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு தருணமாக கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஏதோ ஒரு விற்கணும், வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கிறது. அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுங்க. அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா விசாவே கிடைக்கல, ஒரு வருஷம் 2, 3 தடவை ரிஜெக்ட் ஆயிடுச்சுங்கிறவங்களுக்கு இன்னொரு ரீஅப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதே மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் நம்ம வந்து பணம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் அது வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டு தொழிலாக சேர்ந்து நம்ம பண்ணி ஒரு 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 தொழிலையோ ஒரு விஷயத்தையோ நாம எதிர்பார்த்து ஒரு ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ பொதுவாக வந்து 2023-24 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்த்தீங்கன்னா இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் இது வேற விதமான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்க போதே ஒழிய இது ஒரு பெரிய விரயத்தையோ ஒரு பெரிய பாதிப்போ கொடுக்க போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2020, 21, 22 முடிந்து விட்டது. ஸோ அதனால ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து மிதுன ராசிகள் கட்டாயம் இல்லை. இது குரு தசை நடக்கக்கூடியவங்களுக்கும் ராகு தசை நடக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் ரீதியான சில விஷயங்களை நல்லாவே நடக்கக்கூடியது நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். இதுதான் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு 100க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 மதிப்பெண்கள் பெறக்கூடிய பலாபலன்கள் உள்ள ஒரு விசேஷமான ஒரு குரு பயிற்சியாக தான் இதை நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான் தவிர இது வந்து உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்கிறது, உங்களோட தசாபுக்திகள் இப்போ கரெக்டில் என்ன போயிட்டு இருக்குங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.